கைஸ் ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்றைக்குமே வந்து நம்ம மார்னிங் ஒரு 9 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ லாகின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ரைடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லாகின் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரைடு அசைன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரைடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுவாங்க அடுத்த ஆர்டருக்காக. மார்னிங் ஒரு 9:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில், கையெல்லாம் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்தா ஹோட்டல் இருக்குலாங்க, நம்ம WCCக்கு வெஸ்ட்டு சைடில். அந்த சைடில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வெயில்னா நல்ல வெயிலுங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது, மழையா வெயிலான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 o'clock ஆகுதுங்க. 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2.5 hours இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எவ்வளோ ரைடு எடுக்கலான்ட்டு. நம்ம நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து 21 பஸ்ஸு தாழ்வான பேருந்து வந்து புதுசாக விட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸில் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து நம்ம ரேப்பிடோவில் வெறும் 3 ரைடு தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்து மீன் வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமன்புதூர் மார்க்கெட்டு தாங்க போயிருந்தேன். இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரை வந்து ஓப்பனில் இருக்குங்க. ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமிங் போனீங்கன்னா வந்து மார்க்கெட் நல்லாவே கூட்டமாக இருக்கும். நான் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த என்ன சொல்கிறது, புரட்டாசி மாதன்றனால வந்து நிறைய பேர் வந்து மீன் வாங்குறதுக்கு வரலன்னு தான் சொல்லணும். காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, நிறைய கடை வந்து ஒரு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு மீன் வாங்க போயிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெகுலர் கடையுமே உண்டுங்க. இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கடை. எப்படி சொல்கிறது, மார்க்கெட் இல்லாத நேரத்துலையுமே அந்த ரெகுலர் கடையெல்லாம் வந்து ரன் ஆகிட்டு தாங்க இருக்கும். நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஷாப் இருந்தது. ரைட் சைடில் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மீன் வந்து ஒரு 2-3 ரூபா இருந்துச்சுங்க. மீன் கடைகள்லாம் பார்க்கலாம். பாறை 150, நெய் மீன் சூடெல்லாம் 100 ரூபாயா கால் கிலோ? எது நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்கும்? ரெண்டுமே நல்லா இருக்குமா? குழம்புக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். ஒரு 1/4 கிலோ போடுங்கண்ணா. தெரியாதா? நான் சும்மா விளையாடுறேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.